இது பொம்பளை நண்டியா இருக்குது என்ன இல்லை ஜாஸ்தியாக உள்ள கறி இருக்குமான்னு தெரியல. சரி நம்ம ஊர் மாதிரி பேரம் பேசி வாங்கன்னு பார்த்தா எனக்கு பேரம் பேசவே இல்லையே. அவ்வளோதான். செப்பரேட்டாக தான் இருந்து எழுதிட்டு இது மட்டை ரைஸு, பாலக்காடு மட்டை ரைஸ் சொல்லுவாங்க. இந்த ரைஸு சாப்பிட்டு உடம்பு குறையும், நம்பிக்கை குறையும். நீங்கள் என்ன ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே. என்ன செய்யணும்னா அப்படியே சாப்பிடக்கூடாது, தண்ணி ஊற்றிட்டு அதை வடிச்சிட்டு அதை சாப்பிட்டா கண்டிப்பாக வந்து உடம்பு குறையும். எதுவுமே பண்ண தேவையில்லை. காலையில் ஒரு தடவை சாயந்தரம் வந்து வாக்கிங் போனால் உங்கள் உடம்பு குறைய சான்ஸ் இருக்குது. கிடையவே செய்யாது. 3 விசில் நிறைய தண்ணி வச்சுருக்கோம்ல, அப்போ அந்த ஹீட்லேயே கொஞ்சம் வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் இப்படி வடிச்சிட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் போதும். பெரிய நண்டு தான். ஏமா கால் பீஸ் வைக்கவா? கால் பீஸ் நான் உடைச்சிட்டா? ஏமா செம்ம டேஸ்ட்மா. பெப்பர் பொடியோ நல்லா இருக்கு. நண்டு இந்த நண்டு சாப்பிட்டு எவ்வளோ ஆச்சு தெரியுமா? சுடுது. பத்தியா செம்மையா இருக்கு. திண்டவளுக்கு தான் தெரியுமா ருசி. எங்கள் பாப்பா எப்படி தான் வந்துருவா. இந்த பராட்டி அடி. 6 hours later. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா தூங்கி எந்திரிச்சு சாப்பிட்டு நல்லா தூங்கணும். தூங்கிட்டு இப்போ மணி பார்த்தீங்கன்னா 7 மணி ஆகுது. எந்திரிச்சு தான் 6 மணி தான் ஆகுது. என்ன 6 மணிக்கு எந்திரிச்சேன். ஆமாம் எந்திரிச்சேன். ஸோ நாளைக்கு ஆஃபீஸ்னால எனக்கு முடி ஜாஸ்தியாக இருக்குது. போய் முடியை வெட்டிட்டு போய் டீ போடுறதுக்கு வெளியில் போய் டீயை குடிச்சிட்டு முடியை வெட்டிட்டு அப்படியே விளாட்றேங்க. போகலாம். பக்கத்துலேயே வந்து டேஸ்டி கேரளா ரெஸ்டாரண்ட் இருக்குது. அங்கே போயிட்டு டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் முடிய வெட்டலாம். நம்ம ஒரு மலையாளி இதான் வெட்டுவான், சின்ன பையமாக இருப்பான், அவன் தான் வெட்டுவான். போய் அங்கே போய் பண்ணலாம். எது மிளகா பஜ்ஜியா? ஓகே, ஒரு சம்சா, ரெண்டு நார்மல் சாயா, ஒரு சம்சா, ஒரு மிளகா பஜ்ஜி. ஆமாம், தேங்க்யூ பிரதர். உனக்கு மிளகா பஜ்ஜி, எனக்கு சமோசா. இந்த
Saus namin itong yun. Kasi nung next year, ganun daw sila. Nung nagbaka. நல்லா டீ கடையில் ஆற்றுற மாதிரி ஆற்றுங்க நல்லா. May limit kasi. Surat. வேலை செய்து விடவா? நான் படிச்ச படிப்புக்கு இந்த வேலையெல்லாம் கிடைக்கும். நீங்கள் என்ன படிச்சீங்க? என்ன படிச்சீங்க சொல்லுங்கள், அதை சொல்லுங்கள். பிஏ. என்னது? பிஏ. எந்த ஊரில்? சேதம காலேஜ். ஓட்டு விடாத. ஆமாம். சரி, அப்போ வந்து வேலைக்கு சேர்த்து விட்றேனே. பிஏ படிச்சுட்டு இந்த வேலைக்கு சேருவாங்க. அப்போ எந்த வேலைக்கு சேர்த்து? நாங்கள் ஆபீஸ் வேலைக்கு தான் போகிறோம். ஆபீஸ்? அது ஆபீஸ் கூட சொல்ல தெரியல. ஆபீஸ் அந்த வேலைக்கு தான். சரி, போதும் குளிர் ஆத்திட்டிய. இது என்ன தெரியுமா, பார்க்க எப்படி தெரியுமா இருக்கு, ஆஸ்பத்திரியில் காய்ச்சல் வந்தாலும் ஹோட்டலில் உட்காந்து அது மாதிரி இருக்கு. சரி, ஏன் சாயை கொடு. நீ எவ்வளோ குடிச்சீங்களோ அது வரைக்கும் வச்சு தரேன் மாடி. ஐயா, ஆழி அளந்து வச்சுடி. ஐயே, சாயை குடிக்கிறதே வந்து அந்த இதுக்காக தான். ஆறி அளந்துருச்சு. A few moments later. இப்போ கேளிக்கல் சலூனுக்கு வந்தாச்சு. ஒரு தலைக்கு வந்து 20 dirhams வாங்குறாங்க. அதோடு சேர்த்து ஹெட் மசாஜ், பாடி மசாஜும் பண்ணுறாங்க. 20 dirhams ஒருத்தாண்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். Normal full skirt. Normal full skirt. Okay, and then but not fully shaved. One. No, not full. One is fine. One. And then medium. எனக்கு சீப்பாக இருக்குது. கடற்கரை கூட்டிகிட்டு வந்து ஆமாம் முன்னாள் தெரியல. ஊருக்கு போயிட்டு பேசிட்டு போனோமா? ஊரில் உங்களை யார் முடிப்ப ஊரில் உங்களை யார் பார்க்க போகிறது? ஆமாம், ஃப்ரெஷ்ஷாக பண்ணணும். ஊருக்கு போயிட்டேன். ஃபார் ஃபேஷியல் 45 dirhams. Scrub and everything. இவங்கள்ட்ட வந்து நான் 3வது தடவை இங்கே வைக்கிறேன். இங்கே வந்துட்டு இந்த பில்டிங் வந்துட்டு 3வது தடவை முடி வைக்கிறேன். சூப்பராக எடுத்துடுவாப்பில். ஆனால் இது வரைக்கும் நான் பேர் வைக்கல. இப்போ தான் கேட்குறேன். யாசினா உறுதி குமாரி மேலே இன்னும் வெட்டவே இல்லையே. Yeah, short fit. Because of summer, too much hot outside. I need to make a short. How much per haircut? Same 20 dirhams? No discount, nothing. சார்ஜர் எவ்வளோமா தெரியுமாம்மா? 10 dirhams. 10 dirhams கூட இல்லை, 5 dirhams. அப்படியா?
5 dirhams தான் அந்த ஷார்ஜா அந்த ஏரியாவில் மட்டும். ம். துபாயில் வந்து முசமான சொன்னாங்க 10 ரூபாய் 10 dirhams. இங்கே மட்டும் ஏன் 20 dirhams? அபுதாபியில் மட்டும் தான் இவ்வளோ போடுது. அபுதாபி too much. No, ஷார்ஜா last time 5 dirhams. 5 dirhams சொல்லுங்க. அபுதாபி always expensive. கை மசாஜ் உங்களுக்கா? ஆமாம் இதுக்காண்டியே வருவியா அவளைய? மசாஜ் சூப்பராக இருக்குது. இப்போ பாருங்க கையை ஒட்டிட்டே இருந்தால் இங்கிட்ட ஒரு 4 இழு அங்கிட்ட ஒரு 4 இழு. எதுல இந்த சவுண்ட் வருது? கையில் இருந்தேன் கை அந்த மாதிரி கண்ணு மூடைய குத்திராம நல்லா பிடுங்கி வீசிடா. ஜெல் போடுமா? போட்டோன்னா போடுங்க. குளிப்பியலோ இப்போ? இப்போ குளிப்பியலோ? ம், இங்கே பாரு சூப்பராக இருக்கு. ஜெல்லு போட்டு முடி அப்படி மண்டக்கி வச்சா புரிஞ்சு தலை ஜெல்லு இப்போ மேலாப்பில் தைக்கணுமில்லையா? உள்ளே தைக்கக்கூடாது, மேலாம் தைச்சா தான் முடி அப்படியே மட்டை மாதிரி வரும், கம்பி மாதிரி. ஓகே, தேங்க்யூ. ஹேண்ட் மசாஜ் வைக்கணும். அதே ஹேண்ட் மசாஜ்
நல்லா அடியே போடுங்க. நீங்க என்ன கேட்டிய? சவுண்ட் வருது. ஃப்ரெண்ட்ஸ், முடி வெட்டிட்டு வந்தாச்சு. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா. மீண்டும் ஒரு புதிய வீடியோ சந்திப்போம். பாய்.